நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜஸ்ட் நியூஸ் தமிழ் சேனல். எடப்பாளையம் ஸ்ரீமன் ஐயா வைகுண்ட அலங்காரபதி 28ஆம் ஆண்டு ஆடி திருவிழாவை முன்னிட்டு தாமரை வாகனத்தில் வலம் வரும் நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் ஒன்றியத்திற்குட்பட்ட எடப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீமன் ஐயா வைகுண்டர் அலங்காரபதி 28ஆம் ஆண்டு ஆடித் திருவிழா கடந்த 10ஆம் தேதி திருநாம கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்கப்பட்டது. 10 நாட்கள் தொடர்ந்து நடைபெறும் இத்திருவிழாவில் ஒவ்வொரு நாளும் ஸ்ரீமன் ஐயா வைகுண்டர் ஒவ்வொரு வாகனத்தில் வலம் வரும் நிகழ்வு பிரசித்தி பெற்ற ஒன்றாக கருதப்படுகிறது. இதேபோல் 3ஆம் நாளான இன்று தாமரை வாகனத்தில் ஸ்ரீமன் ஐயா வைகுண்டர் பதிவலம் வரும் நிகழ்ச்சி ஆலயத்தில் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீமன் ஐயா வைகுண்டர் ஆலயத்தில் வண்ண மலர்களாலும் வாசனை திரவியங்களாலும் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து வாகனத்தை தோள் கொடுக்கும் பக்தர்களுக்கு ஆலயத்தின் நிர்வாகம் சார்பாக மரியாதை செலுத்தப்பட்டு ஆலயத்திலிருந்து ஸ்ரீமன் ஐயா வைகுண்டர் வாத்திய முழக்கங்களுடன் கொண்டு செல்லப்பட்டு தாமரை வாகனத்தில் ஏற்றப்பட்டது. இதில் 300க்கும் மேற்பட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து வந்த பக்தர்கள் கண்டுகளித்து சாமி தரிசனம் பெற்றனர். மேலும் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் மற்றும் இனிமம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் 10 நாட்கள் நடைபெறும் ஸ்ரீமன் ஐயா வைகுண்டர் ஆடித் திருவிழாவில் ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு வாகனத்தில் ஐயா பதிவலம் வருதல் நிகழ்ச்சி நடைபெறும் மற்றும் 10 நாட்களும் தொடர்ந்து ஆலயத்தில் சிறப்பு அன்னதானம் வழங்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் ஸ்ரீமன் ஐயா வைகுண்டர் ஆலய நிர்வாகிகள், பக்தர்கள் என பலர் கலந்து கொண்டனர். உடனுக்குடன் செய்திகளை காண ஜஸ்ட் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.